ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அவங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்காங்க இன்ஜினியரிங்கில் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈஸி எடுத்த நிறைய பேர் ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியோட சிலபஸ்க்கும் கம்ப்யூட்டரோட சிலபஸ்க்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஈஸி முடிச்சுட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் இருக்க பேப்பர்லாம் யூஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் ஈஸி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஈஸி பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸில் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்யூனிகேஷன் வேர்ல்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் எப்படி எலக்ட்ரானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸில் வந்து மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக மேக்ஸிமம் ஒரு 2 பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கோர் கம்பெனி தான் எப்பயுமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஐடி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சி ஐடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஈஸி முடிச்சவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்